பால்டைல் உதயநிதி அப்படின்ற வார்த்தையை சொல்லி பேசிட்டு வராரு. இவரு பேசுறாரு நம்மள பால்டாயெல்லாம் பேசுது, என்ன பண்றது? உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு பதில் தான் கொடுத்திருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா பல கால்களை பார்த்தவர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் உதயநிதி பேசினதுங்கிறது தவறா சரியா நீங்களே சொல்லுங்க. கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர். ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால். எப்படி அந்த கட்சியில போஸ்டிங் வாங்கினாரு, எப்படி சிஎம் ஆனாரு, கட்சியில எப்படி பொதுச் செயலாளர் ஆனாரு, இதை பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. அப்ப உதயநிதி பத்தி நாம பேசுவோமா? 60 வயசு உள்ள எம்எல்ஏ உதயநிதி காலில் விழுகிறாரு, இதை எப்படி எடுத்துக்குவீங்க? என் கூட 10 கேள்விகள் நான் அரசியல் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து 10 கேள்விகள் கேட்கிறேன். உதயநிதி அவர்களை பதில் சொல்லுங்க. நான் அரசியலை விட்டு விலகிறேன். இலவச பேருந்து விட்டுருக்காங்க, காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 3 திட்டம் தாங்க. சரியா சொன்னீங்க. இதுக்கு மேல சொல்லுங்க, நானும் கேட்கிறேன். ஒரே ஒரு அரசியல் நான் உங்கள்கிட்ட இப்ப சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். யார வேணாலும் சமகாலத்திலே பேசுவோம், பழைய காலம்லாம் வேண்டாம். சமகாலத்துல ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்லயே இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிறாங்கன்னு உங்களால ஒருத்தரை சொல்ல முடியுமா? சொல்லி காட்டுங்க, நான் பாக்குறேன். அதிமுக தாவேக்காவை நோக்கி நகரும் அளவுக்கு அந்த அளவுக்கு பலவீனப்பட்டிருக்காங்க. எந்த கட்சி கொடி அங்க வந்தாலுமே அப்ப நம்ம கூட வர்றாங்க வாங்கன்னு சொல்றதுதான் ஒரு தலைமை பண்பு. அதான் தமிழரோட பண்பே. பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. 41 பேருக்கும் கிட்டத்தட்ட 8 மணிக்குள்ள எல்லாமே ஓவர். நான் 8:30 மணி 8 மணிக்குள்ள 4 உடல்கள் தான் இருந்துச்சு. பின்ன வரையில நான் நேரடியா கரூர் போகும்போது. நீங்க போனீங்க? ஆமா, நான் நேரில் போனேன். பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு தேவர் எடுத்துன்னுட்டீங்க, வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களுக்கு பிள்ளை எடுத்துன்னுட்டீங்க. அப்படியெல்லாம் வேலை பார்க்கும்போது இப்ப ஜிடி நாயுடுன்னு வச்சது சரியா தவறா? இவங்க கட்சிக்குள்ள சாதியை ஒழிக்கட்டும். கனிமொழி அவர்களுக்கு ஏன் தூத்துக்குடியிலே சீட்டு கொடுக்குறாங்கிறத மட்டும் கேட்டு அவங்க விளக்கமா சொன்னாங்கன்னா எனக்கெல்லாம் புரிஞ்சிடும். ஜாம்பவானியர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. சமீபத்தில் நடந்த பிரச்சார கூட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. குறிப்பாக திரு உதயநிதியை பார்த்தீங்க அப்படின்னா பால்டைல் உதயநிதி அப்படின்ற வார்த்தையை சொல்லி பேசிட்டு வர்றாரு. இது எந்த அளவுக்கு இது அரசியல் நாகரிகமா பார்க்கப்படுது? நீங்க எப்பவுமே கவனிச்சிங்கன்னா எதிரில் முதல்ல மிகவும் சம்மந்தமே இல்லாமல் அரசியல் சார்பற்று எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாமல் அரசியல் நாலேஜும் இல்லாமல் எதையாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுறது திமுகவை சேர்ந்தவர்கள் தான். இப்போ உதயநிதி அவர்கள் பேசினதுக்கு பதில் தான் கொடுத்திருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் யாரையுமே எந்த இடத்துலையுமே நேரடியாக எந்த தாக்குதலையும் தனி மனிதரை குறித்தெல்லாம் பேசல. நீங்க தொடர்ச்சியா கவனிச்சிருக்கலாம். இத்தனை தொகுதிக்கு இவ்வளோ இடங்களுக்கு பிரச்சாரம் போன இடத்துலலாம் உங்களுடைய வாக்குறுதிகள் என்னாச்சு, நீங்க ஏன் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படிங்கிற விஷயத்தையும் மக்கள் எந்தெந்த துறைகள்னால பாதிக்கப்படுறாங்கிற மக்கள் பிரச்சனைகளையும் விவசாய பிரச்சனையும் நெசவாளர்கள் பிரச்சனையும் அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு பகுதிகளுடைய பிரச்சனைகளை தான் மையப்படுத்தி இவ்வளவு நாட்களாக நீங்க பிரச்சாரத்தை பார்த்தீங்க. இப்ப என்னன்னா இப்ப திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் கெட்ட பேர் அந்த 41 உயிர்கள் பலியாயிடுச்சு அப்படிங்கிற இடம் வந்த பிறகு அந்த நேரத்துல திமுக திசை திருப்பணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது தரம் தாழ்ந்த விமர்சனங்களை எதிர்கட்சி மீது வைக்கும் போது அப்ப அந்த இடத்துல மக்களுடைய போக்கஸ் இவங்க செய்த குறைகள், இங்க காவலர்களை ஏன் இவ்வளவு பேர் நியமிக்கல, இங்க ஏன் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தல, ஏன் அரசு இவ்வளவு கவனக்குறைவா இருந்தாங்க, இது மாதிரி பல்வேறு கேள்விகள் இன்னும் ஓயல மக்கள் மத்தியில, இன்றளவும் போயல. இப்ப அது அந்த கேள்விகள்லாம் மறையணும் அப்படிங்கிறதுக்காக டைவர்ஷன் கிரியேட் பண்றதுக்காக பண்ற விஷயம் உதயநிதி தான் பண்ணாரு. ரொம்பவே தரக்குறைவா நிறைய பேசினாரு. அப்ப ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லை மீறி போறாரு. ஒரு எல்லை மீறி போகும்போது யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும். அது எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் நிச்சயமாக கோபம் வரணும். அதுதான் ஒரு நேர்மையின் அடையாளமாகவும் பார்க்கப்படும். அந்த கோபம் எப்படி இருக்குன்னு கேட்டா, எதிராளி எந்த ஆயுதத்தால அடிக்கிறாங்களோ அதே மாதிரியான ஆயுதத்தால தான் நம்மளும் அடிக்க முடியும். அந்த இடத்தை பார்க்கும்போது அவர் பேசினது நிச்சயமாக சரியானதை தான் நான் பார்க்கிறேன்.
ஏன்னா பல கால்களை பார்த்தவர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் உதயநிதி பேசுனதுங்கிறது தவறா சரியா நீங்களே சொல்லுங்க. அது தேவையான ஒரு விஷயமா? அது மக்களுக்காக ஏதாவது முக்கியமான விஷயத்தை அவர் சொல்ல வராரா? அல்லது எப்படி அந்த கட்சியில போஸ்டிங் வாங்கினாரு, எப்படி சிஎம் ஆனாரு, கட்சியில எப்படி பொதுச் செயலாளர் ஆனாரு, இத பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. அப்ப உதயநிதி பத்தி நாம பேசுவோமா? திமுகங்கிற ஒரு கட்சியில எந்த அனுபவமும் இல்லாம எடுத்த உடனே மாநில பொறுப்பு வாங்கினவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? எடுத்த உடனே எம்எல்ஏ சீட் கொடுத்தவங்க யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? உடனடியாக அமைச்சரானவரை பார்த்துருக்கீங்களா? உடனடியாக துணை முதல்வரானவரை பார்த்துருக்கீங்களா? ஒரு மரபணுவில் இந்த குடும்பத்தில் இவர் பிறந்திருக்காருங்கிற ஒரு மரபு வழியில் ஒரு வம்சாவளியில் வந்திருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு துணை முதல்வர்னு போட்டு ஒரு பட்டத்தை போட்டு உதயநிதினு போட்டிருக்கோமே. இந்த கதைகளை பற்றி பேச முடியுமா? 60 வயசு உள்ள எம்எல்ஏ உதயநிதி காலில் விழுகிறாரே, இதை எப்படி எடுத்துக்குவீங்க? நீங்க ரொம்ப இதெல்லாம் பேச தகுதியுடைய நபர் பேசினா ஏத்துக்கலாங்க. எந்த தகுதியும் இல்லாம, எந்த அடிப்படை தகுதியும் இல்லாம, அரசியல்ல எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாம, இன்னும் சொல்ல போனா நாலேஜே ஜீரோ, அறிவே பூஜ்ஜியம், இன்றளவும் பூஜ்ஜியம் தான். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், என் கூட 10 கேள்விகள் நான் அரசியல் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து 10 கேள்விகள் கேட்கிறேன். உதயநிதி அவர்களை பதில் சொல்லுங்க. நான் அரசியலை விட்டு விலகிறேன். அந்த அளவுக்கு நாங்கள்லாம் அரசியல் அப்படிங்கிறதா என்னன்னு தெரிஞ்சு மக்களோடு மக்களாக பழகிக்கிட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் திரு எடப்பாடியார் அவர்களுமே ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக மக்கள் பணியிலிருந்து ஒரு கிளை செயலாளராக தொடங்கி அவர் முதல்வருங்கிற ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காரு. இப்போ அவர்கள் வந்த வழி போன வழின்னு சொல்லி நீங்க மற்ற கட்சிகள், உலகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும், இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் நீங்க வரலாறுகளை புரட்டி பார்த்தீர்கள்னா அதுல வெவ்வேறு விதமான பல்வேறு கதைகள் இருக்கும். அந்த கதைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாம பேச முடியாது. அவர் முதல்வராக இருந்தபோது மக்களுக்கு என்ன செய்தார், மக்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்களை கொடுத்தார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் முதல்வராக இருந்தப்ப எப்படி இருந்துச்சு, அதுதான் முக்கியம். நீங்க அது பற்றி ஏதாவது பேசினா அது ஒரு நாகரிக அரசியல். இவர் முதல்வராக இருந்தப்ப இது பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கலாம். நீங்க அதை விட்டுட்டு நீங்க 4.5 வருஷமா எந்த திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தாம, உங்ககிட்ட எந்த திட்டமும் இல்லை, திமுகவால நான் இந்த திட்டத்தை செஞ்சேன், இதை முழுமைப்படுத்தினேன், இதை முழுமையா செயல்படுத்தணுங்கிற மாதிரி ஒரு திட்டம் கூட இல்லாம இலவச பேருந்து விட்டுருக்காங்க, காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த 3 திட்டம் தாங்க. சரியா சொன்னீங்க. இதுக்கு மேல சொல்லுங்க, நானும் கேக்குறேன். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற இடத்துல தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டத்தை எடுத்துட்டாங்க. அதையும் நம்ம குறிப்பிடணும்ல. மாணவிகளுக்கு பணம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டம் கிடையாது, மாணவர்களுக்கு லேப்டாப் கிடையாது, அவர்களுக்கு இந்த பெண்களுக்கெல்லாம் அவங்க ஆடு மாடு வளர்க்கறதுக்கெல்லாம் நிறைய திட்டங்களை எல்லாம் அதிமுக காலத்துல கொண்டு வந்தாங்க. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா பெண்கள் தன்னுடைய சொந்த காலில் நிக்கணுங்கிற இடத்தை நோக்கி அவர்கள் பணம் சம்பாதிக்கணுங்கிறத நோக்கி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க, அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல கடனே வாங்கினாலும் அந்த கடனை வச்சு அவங்க தொழில் செய்யறாங்களா, அந்த தொழிலை வச்சு அந்த கடனை திருப்பி கட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இங்க உருவாயிருக்கு. இல்ல, கட்ட முடியல. கட்ட முடியாததுனால கிட்னியை விற்கிறாங்க. நீங்க கிட்னியை திருடுறீங்க. அப்ப கிட்னி திருட்டு வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு இந்த நிலையில இருக்கும் போது இவர்களால வேற எதுவுமே பேச முடியாது. நீங்க சொன்ன 3 விஷயத்தை திருப்பி சொல்லலாம். அதுலயும் அனைத்து மகளிருக்கும்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கல. நான் இன்னைக்கு பொதுக்கூட்டம் நடத்துறேன், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் வரலன்னு சொல்றப்ப பாதிக்கு பாதி பேர் கை தூக்குறாங்க. அப்ப நீங்க தகுதி அப்படிங்கிற இடத்துல என்ன மாதிரியான தகுதியை வச்சீங்க? அதே சமயம் வீடு இருக்கிற கார் இருக்கிற பெண்களுக்கு கூட 1000 ரூபாய் வருது. அப்ப அந்த இடத்தையும் நாங்க பார்க்கிறோம். அப்ப உங்கள்கிட்ட சரியான முறையில பயனாளிகளை கூட தேர்வு செய்ய முடியல. ஒரு திட்டத்திற்கான பயனாளிகள், அந்த திட்டம் இந்த 1000 ரூபாய் யாருக்கு தேவைப்படுகிறது என்கிற லிஸ்ட்டை கூட ஒரு ப்ராப்பரா பண்ண முடியல. அந்த நிர்வாக திறன் கிடையாது உங்கள்கிட்ட. நீங்க என்ன திட்டத்தை கொண்டு வரீங்க? காலை உணவு திட்டம் போன ஆட்சியிலேயே அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான். இதை நீங்க வேணாலும் போய் நீங்க சர்ச் பண்ணி படிச்சு பார்த்துக்குங்க. இதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்ப பேருந்து கொடுக்குறாங்களா, இந்த பேருந்து அப்படிங்கிறதுக்குள்ளேயும் நீங்க பேருந்தை கொடுத்துட்டு ஓசி பஸ்ன்னு சொல்லி மேடையில ஒரு மூத்த அமைச்சரை பேச வைக்கிறாங்க. இது நியாயமா? பெண்களை இழிவு செய்யலையா அவங்க? ஓசி பஸ் தானம்மா, ஓசி பஸ்ன்னு சொல்றது எப்படி சொல்றது? அந்த பஸ்ஸுக்குள்ளவே இருக்கிற பெண்களை அவமானப்படுத்துறது. எவ்வளவு பஸ் விடுறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க? வெகு குறைவான பேருந்துகளை விட்டுட்டு, அதுவும் பழுதான பேருந்துகள்,
பழுதான பேருந்து, ரிப்பேர் ஆன பேருந்தை எல்லாம் போட்டு பிங்க் கலரை பின்னாடி அடிச்சு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி பின்னாடி அடிச்சுட்டு அந்த பேருந்தை விட்டுட்டு இது வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம்னு சொல்றாங்க. இந்த போக்குவரத்து துறை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கும் அவர்களுக்கான ஓய்வூதியம் முதற்கொண்டு பல விஷயம் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ரொம்பவே எப்படி சொல்றது, பாதாள குழிக்குள்ள போய் அந்த போக்குவரத்து துறை இருக்கு. நீங்கள் புதிய பேருந்துகள் எவ்வளோ விட்டீங்க, அந்த பேருந்துகளோட நிலை என்ன, பாதுகாப்பு, அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே போனால் அந்த துறை சார்ந்து நம்ம நிறைய பேசணும். அப்போ வந்து இந்த பெண்களுக்கான ஒரு பேருந்தை விட்டோங்கிறத நீங்கள் சாதனையாக நினைக்க முடியாது. அதை ஆண்கள் ஒரு வேதனையாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் வந்து சரியான பேருந்தை கொடுத்தா போதும். பெண்களும் கேட்குறாங்க, பேருந்து வந்து மழையில் போக முடியல, ஒழுகுது, இந்த மாதிரி பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஒரு பேருந்தா இருக்கு, இதை நீங்கள் சரி பண்ணுங்க, எங்களுக்கு ஓசிபி பேருந்தெல்லாம் தேவையில்லை, குடியை நிறுத்துங்க, டாஸ்மாகை மூடுங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் தேவையில்லை. இது எல்லாம் இன்றைய பெண்களுடைய வாதங்களாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் நேரடியாக பேசுகிறோம், நேரடியாக பார்க்குறோம். இவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் ஏமாத்திடலாம், விளம்பர மாடல் வந்து நிச்சயமாக ஒரு ஒர்க் அவுட் ஆகிடும், விளம்பர மாடலே நம்ம வந்து ஓட்டுக்களை வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி திமுகவுக்கு பெரிய அடி விழுந்துட்டுருக்கு. இதுல வந்து பேசும்போது சொன்னீங்க, எடப்பாடி அவர்கள் வந்துட்டு நேர்மையின் சிகரம் வந்து கை சுத்தமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாஜக கூட இனி ஒரு காலமும் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நான் பாஜக கூட வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கிறேன், ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்குது, நன்றி உள்ளவனாக இருக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துட்டு முன்னுக்கு பின் முரணாக இல்லையா? உங்க திராவிட தலைவர்களே வந்துட்டு கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க, திரும்ப அவங்க கூட வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு ரொம்ப பாசமா இருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம்? அரசியல்லமா கூட்டணி அப்படிங்கிறது காலமாகவே இப்ப திமுகவும் காங்கிரஸும் இப்ப கூட்டணியா அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்கல்ல. இதற்கு முன்னால் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, 1976 டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி. இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் இருக்கும்போது டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஆட்சி திமுக. அப்ப எமர்ஜென்சி வரும்போது திமுகவுடைய மேயர் சிட்டி பாபு என்ன பண்றாங்க, காவலர்களால தாக்கப்பட்டு மரணமே அடைகிறாரு. காவல் மரணம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அப்ப அவங்களோட தலைவர்லாம் மறைந்திருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸை எதிரியாவே வச்சிருக்காங்களா? நான் கேட்குறேன், ஒரு கட்சி, அந்த கட்சி காங்கிரஸால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை இடங்கள்ல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு, வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சு செயல்பட்டு இல்ல அப்படி சொல்லலாமா? நான் சொல்லி முடிச்சிடறேன். இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நம்ம தொடர்ச்சியா நிறைய எடுத்துக்காட்டுகளையும் சொல்ல முடியும். அதை எடுத்துக்காட்டா நான் வச்சுக்க சொல்லல. எப்பவுமே தேர்தல் அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள வரும்போது கூட்டணிங்கிறது வாக்கு வங்கிக்கான கூட்டணியாகத்தான் பார்க்கப்படுது எல்லா இடத்துலையுமே, இங்கே அங்கன்னு கிடையாது. அது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது. அதாவது எப்படின்னா, நாங்க தேர்தலுக்கு ஒரு கூட்டணி தான், அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற. இதுல எல்லா கட்சியுமே தெளிவாகத்தான் இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும், இப்ப வந்து யாருமே பேசுனதை தான் திரும்ப கொண்டு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு அரசியல் தலைவரை சொல்லுங்க, ஒரே ஒரு அரசியல் தலைவர். நான் உங்கள்கிட்ட இப்ப சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், யார வேணாலும் சமகாலத்திலே பேசுவோம், பழைய காலம்லாம் வேண்டாம். சமகாலத்துல ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்லயே இன்னைக்கு வரைக்கும் பயணிக்கிறாங்கன்னு உங்களால ஒருத்தரை சொல்ல முடியுமா? சொல்லி காட்டுங்க, நான் பாக்குறேன். இல்ல நீங்க எடுத்துக்கீங்களேன், திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாரு, வாக்கு அரசியலுக்கே நான் போக விரும்பலன்னு சொல்லிதான் அவருடைய பயணத்தை பொது வாழ்க்கையை தொடங்கினாரு. சீமானவர்கள் எண்ணத்துல இருந்தாரு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருந்தாருல்ல. அப்ப என்ன சொன்னாரு, இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காரு? நான் இப்படியே ஆரம்பிக்கிறேன், ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டே போனோம்னா சொல்லிக்கொண்டே போகலாம். போன வாரம் பேசினது அப்படின்னு கேட்டவங்க ஒரு கட்சியில இருந்துகிட்டு அந்த கட்சியை வந்துட்டு அந்த ஜெயிலுக்கு போனவங்க அக்யூஸ்ட் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் கூடவே வந்துட்டு இன்னைக்குமே வந்துட்டு அந்த கட்சியோடவே வந்துட்டு பயணிக்கிறீங்களே, இது உங்க கட்சியில, அதாவது அதிமுக கட்சியில இருப்பவர்களுக்கே வந்துட்டு நிறைய பேர் உள்ள குமுறலோட தான் இருக்காங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அதிமுக பிரச்சாரத்துக்கு போகும்போதெல்லாம் தாவேகா கொடி வந்து நாங்க காட்டப்பட்டு வருது. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப எடப்பாடி அவர்களே சொல்றாரு, இது வந்து கூட்டணிக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி அப்படின்னு. அதிமுக வந்துட்டு தாவேகாவை நோக்கி நகரும் அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து பலவீனப்பட்டிருக்கா. ஏன்னா தாவேகாவுடைய தலைமை ஏற்கும் போதுதான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப விஜயோட தலைமை ஏற்குவதற்கும் நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க கிடையாது, அதிமுகவுக்கு நம்ம வந்து கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கோம். அதாவதுங்க, நீங்க ஒரு இடத்த நீங்க கவனிக்கணும். ஒரு வாலண்டியராக தானாக வந்து அவங்க கொடி எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுறது அப்படிங்கிறது ஒரு தலைவரோட இயல்பு தான். இதில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சுதா, அவங்க உறுதியாக சொன்னாங்களா, அதெல்லாம் கிடையாது.
பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது என்னன்னா அந்த தொண்டர்கள் விருப்பப்படுறது கூட ஒரு பிள்ளையார் சுழி தான். அப்ப வந்து நீங்க முதல்ல கேட்டதுக்கு நான் என்ன நீங்க நிறைய தொடர்ச்சியா கேட்டுட்டீங்களா, அதனால நான் முதல்ல சொல்லிக்கிறேன். திமுக வந்து காங்கிரஸ்ல உள்ள இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை பார்த்து என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெண்ணாக நெத்தியில ரத்தம் வரும்போது, அடிபட்டு ரத்தம் வரும்போது ஒரு பெண்களை இழிவு செய்வது போல மாதவிலக்கு குறித்து பேசியவர் கருணாநிதி. புரியுதா உங்களுக்கு? அதனால அதை விடவெல்லாம் கேவலமாக யாரும் பேச முடியாது. ஒரு சவால்ல மோடியா லேடியான்னு கேட்கறது ஒன்றும் ஒரு இந்த அளவுக்கு ஆன ஒரு அரசியல் பேச்சா எனக்கு தெரியல. அது ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டு நிக்கிறவங்க போது ஒரு போட்டியோட நிக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டு தான். அது நாளைக்கு அவங்க வந்து ஒன்று சேர்ந்துக்கலாம், வெளியில போகலாம். ஆனால் இவங்க பேசின திமுக காங்கிரஸ் பேசிக்கிட்ட விதமெல்லாம் இருக்கு பாருங்க, மிக 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 கேவலமான விஷயங்கள். கச்சத்தீவை தாராவாத்து கொடுத்ததே வந்து கருணாநிதி அவர்கள் தான். இங்க தமிழக மீனவர்களுக்கு இடையூறு வரும்னு தெரிஞ்சே பண்ணினாரு. அப்ப திமுகவும் காங்கிரஸ் சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்கு இழைத்த கொடுமையும் நிறைய தெரியும் நமக்கு. இப்படி இவர்களுக்குள்ள உள்ள விஷயம்லாம் வந்து தமிழக மக்கள் வந்து உண்மையா திரும்ப நம்ம ரிவைண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அவர்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதான் தெரிஞ்சுக்கணும். அதனால மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க, அந்த இடத்துல போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஆபாசமான எந்த கெட்ட வார்த்தையோ கிடையாதுங்க. அது ஒரு சேலஞ்ச். அது ஒரு சேலஞ்ச். இதில் வந்து இதை பெருசாக்கிக்கணும்னு அவசியமே இல்லை. அதற்கு அடுத்தாற் போல தாவேகா கூட்டணி வந்து தன்னுடைய தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த தலைமைக்கு வர்ற அளவுக்கு அவர்கள் தகுதியாக அனுபவமிக்க ஒரு கூட்டமாக இருக்காங்களா அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்து கொண்ட பிறகு அவர்களுடைய முடிவுல அவங்க மாறுறாங்கிற ஒரு நிலை இப்ப வருது. அதை புரிஞ்சுக்கிங்க. அப்ப சொன்னாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்துட்டு அந்த கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுல ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது 2 பேருக்குமே தான் உண்டு. கட்சிக்கும் உண்டு, ஒரு படி அதிகமாக அரசுக்கும் உண்டு. அதான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல தோல்வி அப்படிங்கிறது என்னென்னா அனுபவமின்மை, அந்த நிர்வாகிகளுடைய அனுபவமின்மை, அவங்க வந்து சரியான ஏற்பாடுகளை வாலண்டியர்ஸ் உருவாக்கி இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ அவர்களுக்குள்ளேயும் ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்ல, அதை இப்போ அவங்கள மாற்றி வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம கூட்டணியில போயிடுவோம், ஒரு அனுபவமிக்க ஒரு கட்சிக்கு போய் நம்ம கூட்டணியாக சென்று அரசியலை நம்ம பயின்றுக்குவோம்னு கூட நினைக்கலாம். அதனால அவங்க கொடி எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த கொடி எடுத்துட்டு வந்து நிக்கிற 4 பேரை அந்த கூட்டத்தை வந்து சரி இவங்க வராங்கும் போது அதை அரவணைத்து செல்வது தானே ஒரு தலைவரோட பண்பா இருக்கும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க எந்த கட்சி கொடி அங்க வந்தாலுமே அப்ப நம்ம கூட வர்றாங்க வாங்கன்னு சொல்றது தானே ஒரு தலைமை பண்பு. அதுதானே தமிழரோட பண்பே. ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை வாங்கன்னு தானே சொல்லுவோம். அதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை வந்து தாவேகா வந்தா மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரா எடப்பாடி? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படியெல்லாம் ஒருபோதும் கிடையாது. ஏன்னா அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான். இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலுமே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சொல்லலாம், அவங்க பூத் கமிட்டிலேருந்து வேறுலேருந்து உள்ள பொறுப்பாளர்களை எல்லாரையுமே கரெக்டாக அவங்க பார்த்து நியமித்து சரி பண்ணி அந்த வெற்றிக்கான வாய்ப்பை வந்து அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 160 மேல இடத்துல வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா எல்லா இடங்களிலும் தொகுதி வாரியாக கூட்டத்தை பார்த்தீங்க. அந்த கூட்டமே வெற்றி கூட்டம் தான். அந்த கூட்டத்தோட குடும்பங்கள் ஓட்டு போட்டாலே எல்லா தொகுதியிலுமே ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கான ஒரு நிலையை உருவாக்கி இருக்காரு. அதனால கூட்டணியை நம்பிதான் நம்ம வெற்றி பெறணுங்கிற இடம் இல்லை. இது வந்து கொள்கை எதிரி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து கொள்கை எதிரியோட இருக்காங்க. இதுல வந்து அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அப்படின்ற நிலைப்பாடை எடுத்தா பாஜகவோட நிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, பொதுவாகவே இது மாதிரியான சூழ்நிலை பல்வேறு இடங்களில் நடந்திருக்கு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாநில சட்டமன்ற தேர்தல். அப்போ ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட தலைமையிலான கூட்டணியாக வரும்போது மற்ற கட்சிகளோட அவங்க கூட்டணி இல்லை. கூட்டணி என்பது அதிமுகவுடன், அது அவங்க பாஜகவுடன் அவங்க அறிவிக்க போகிறதில்ல அப்படிங்கிற விதத்தில் தான். ஏன்னா ஒருத்தவங்களை எதிர்த்து நின்று எல்லாரும் சேர்ந்து நின்னாதான் நம்ம வந்து பலமாக வர முடியும், மக்களை வந்து காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த நிலை உருவானுச்சுன்னா இதை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதிமுக தலைமையிலான கூட்டணியில தான் நாங்க சேர்றோங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் தாவேகா வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்துட்டு கரூர் போவதற்காக நிறைய நிபந்தனைகள் வந்து விதிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5-6க்கு மேல நிபந்தனைகள் விதிச்சிருக்காரு. நான் போகும்போது எனக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் வந்து பாதுகாப்பு தரணும், 1 கிலோமீட்டருக்கு பக்கத்துல யாருமே மக்கள் வரவே கூடாது, அங்கீகரிக்கப்பட்டவங்க கூட வரக்கூடாது, பத்திரிகையாளர்கள் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது, ஐடி கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு நாட்டுல வந்துட்டு நம்ம மக்களை சந்திக்க போறோம், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறோம், இவ்வளவு கட்டுப்பாடுகள் தேவைதானா? இது வந்து நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி.
இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க வந்து அரசியல் கட்சி பாத்திருக்கீங்க, எவ்வளவோ பாதிக்கப்பட்ட மக்களை நீங்களும் நேர்ல போய் பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சக அரசியல்வாதியாக? இல்ல தலைமை பண்பு அப்படிங்கிறதுங்க, ஏன்னா அவர் வந்து சினிமா துறையில பிரபலமான ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு நடிகர். எந்த துறையில அவங்க ஹைட்ல இருந்தாங்களோ அந்த துறை சார்ந்து ஒரு பெரிய பிம்பம் இருக்குது, ஒரு பெரிய புகழ் இருக்குது, ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் வந்து அவருக்கு ரசிகராக இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவரை நிரூபித்து காமிச்சிட்டாரு. ஒரு அரசியல்வாதியாக அவர் தன்னை நிரூபித்து காண்பித்தாரா அப்படிங்கிற இடம் இருக்குது பாருங்க, அது இன்னும் சரியான முறையில் தொடங்கவே இல்லை. ஒரு 2 மேடை 4 மேடை பேசுகிறதோ, ஒரு 5 இடத்துல வாகனத்தில் 3 4 அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். 10க்கு மேற்பட்ட மேடைகள்ல நம்ம கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அவருடைய அனுபவம் அப்படிங்கிறதோ, அரசியல் சார்ந்த தலைவர் அப்படிங்கிறதோ இதுவரைக்கும் அதை முழுமைப்படுத்தவே இல்லை. இப்போ நீங்கள் அரசியல் தலைவராக நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கும் போது என்னால் அவரை ஒரு அரசியல் தலைவராக நினைத்து பதில் சொல்லக்கூட முடியல. இன்னும் நடிகராகவே தான் இருக்கிறார். இன்னும் என்னுடைய பார்வையில் நடிகராகவே தான் இருக்கிறார். ஏன்னா அதை இன்னும் நிரூபிக்கல. இப்போ நாங்கள் வந்து ப்ரெஸ் மீட் நிறையா கொடுக்குறோம், இந்த ஒண்டிக்கு ஒண்டி தனியாக நீங்களும் கேள்வி கேட்குறீங்க, உங்களோட நாங்கள் நிறைய விவாதிக்கிறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய கருத்துக்களை சொல்கிறோம், போராட்டங்கள் நிறைய களத்தில் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறோம், மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் மனு கொடுக்குறோம். எங்களால் என்னென்ன முடியுமோ களத்திலையும் இறங்கி மக்கள் பணியில் இருக்கோம். மக்கள் சார்ந்து தொடர்ச்சியாக 9 ஆண்டுகளாக நான் களத்திலேயே நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய அரசியல் பயணம் இருக்கும்போது நான் அரசியலுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் அவர்களெல்லாம் இப்போதான் வந்திருக்காங்க, இன்னும் அரசியலில் தானே. இப்போ கூட வந்து ஏன் வந்து அந்த இடத்தை விட்டு வெளியில வந்தாரு, கரூர்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்தை விட்டே வந்திருக்க கூடாது, போலீஸ் தான் அவரை போ சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவராக இருந்தால், அனுபவமிக்க அரசியல் தலைவராக இருந்தால் நீங்க யார் என்ன போ சொல்றதுக்கு? நான் இருப்பேன். ஏன் நீங்க சட்ட ஒழுங்க நீங்க சரியா பாதுகாக்கல, இங்க கூட்ட நெரிசலை ஏன் கட்டுப்படுத்தல, பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடமே வந்து அவர் அரசியல்ல வந்து இன்னும் அனுபவம் சரியாக பெறாத ஒரு நபராகத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னும் காலம் இருக்கு அவர் அரசியல் தலைவராக தன்னை நிரூபித்து காட்டுவது. இன்னும் வந்து பக்குவப்பட்ட அரசியல்வாதியாகவே அவர் இல்லை அப்படின்னும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாங்குன்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாவம் விஜய் அவர்கள் அவர் மைண்ட் செட்ல இருந்து அவர் அனுபவம் இல்லாத இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அனுபவம் இல்லாத அரசியல் கட்சின்னு சொல்லிட்டாரு. நீங்க மாங்குன்னு சப்போர்ட் பண்றாருன்னாங்க, சப்போர்ட் மீன்ஸ் வாட் அப்படின்னா 41 உயிர் போயிட்டு அந்த உயிர் போனதுக்கு ஒரு அதிகபட்ச காரணமாக யார் இருக்கா அப்படிங்கிறத நோக்கி தான் எதிர்கட்சி கேள்வியை எழுப்ப முடியும். நீங்க இதுல வந்து உயிர்களை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த உயிர்களுக்கு நமக்கு வந்து சட்டப்படி எதனால போனுச்சுங்கிற விஷயத்த கண்டிப்பாக குற்றம் யார் செய்தார்களோ அவங்க தண்டிக்கப்படணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் இந்த கூட்ட நெரிசலுக்கு யார் காரணம், இது செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்ட பிரச்சனையா, அல்லது இதில் ஒரு சதி இருக்கா, அல்லது இயற்கையான ஏற்பட்டுச்சா, இயற்கையாக ஏற்பட்டிருந்தா அதில் ஏன் இவ்வளவு கூட்டத்தை அனுமதிச்சாங்க, இந்த கூட்டத்தை ஏன் ரத்து பண்ணலை, காலதாமதமாகும் போது ஏன் அதை ரத்து பண்ணலை, ஏன் இமிடியேட்டாக இரவோடு இரவாக உடற்கூறாய்வு இவ்வளவு பேருக்கு பண்ணாங்க, 41 பேருக்கும் கிட்டத்தட்ட 8 மணிக்குள்ளே எல்லாமே ஓவர். நான் 8:30 மணி 8:30 4 உடல்கள் தான் இருந்துச்சு பின்ன வரையில. நான் நேரடியாக கரூர் போகும்போது நீங்க போனீங்க? ஆமாம், நான் நேரில் போனேன். அதனால இது எல்லாவற்றையுமே பார்க்கும்போது இங்க அதிகாரிகள் மேல குறை இருக்கு. ஏன் மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணல, யார் கூட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இருப்பாங்கல்ல கட்சி நிர்வாகிகள், அவங்க கூட உட்காந்து நீங்க ஏன் பேசல, ஒருவேளை 10,000 நீங்க அனுமதி கேட்டிருக்கீங்க, 10,000க்கு மேல வந்தா நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, குடிநீர் வசதி அப்படிங்கிறது அங்க உள்ள நகராட்சியில உள்ள அலுவலர் ஏற்படுத்த வேண்டியது. அந்த குடிநீர் வசதியை கூட குறிப்பிட்ட நிபந்தனைகள் போட்டாலே வந்துட்டு திமுக அடக்க நினைக்குது, எங்களை பார்த்து பயப்படுது, இவ்வளவு நிபந்தனைகளா, அமித்ஷா கூட இவ்வளவு நிபந்தனைகள் இல்லையே, எங்களுக்கே இவ்வளவு போடுறீங்க, ஒரு நிபந்தனைகள் போட்டா கூட நீங்க இவ்வளவு தூரம் பொங்குறாங்க தாவேக்காரங்க. சோ இவ்வளவு தூரம் கேட்கும் போது நிபந்தனைகளையே அவங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னும் போது இந்த கட்டுப்பாடுகளை எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? அது இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா, ஒருவேளை மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பேசியிருந்து குடிநீர் வசதி குறித்து பேசியிருந்து, ஒரு என்ட்ரி இருந்ததுன்னா எக்ஸிட் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்து, இது எல்லாத்தையும் அமைக்க வேண்டியது உங்களோட தான் பொறுப்புன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு அதுல கையெழுத்து வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தா இன்னைக்கு எந்த விதமான கேள்வியும் நம்ம காவல்துறை இன்னைக்கு கேட்க முடியாதுல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா?
ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கூட நாங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசணும், இந்த நடவடிக்கைகளை நாங்கள் இத்தனை போலீஸ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம், இதை மீறி வந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணி உண்மையிலேயே ஒவ்வொரு உயிரும் எங்களுக்கு முக்கியம், மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கோங்கிற இடத்துல அரசு இருந்து இதை பண்ணியிருந்துச்சுன்னா இந்த உயிர் பலி ஏற்பட்டிருக்காது. இதுல வந்து நீங்க வந்து அரசியலா வந்து தாவேக்காவினர் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, ஏன்னா அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றது வந்து இது அரசியல் பார்வை. நீங்க ஒண்ணே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிங்க, ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னா யார் என்ன விமர்சித்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. மக்கள் உயிர், ஒரு உயிர்னாலும் அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிஞ்சு குழந்தைங்க, பெண்கள் இவர்களெல்லாம் இழந்துட்டோம். அப்படி இருக்கும்போது அந்த உயிர்கள் சார்ந்து அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்பதை நோக்கி தான் அவங்க போகணுமே தவிர இது மாதிரிலாம் என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நாங்கள் ஏதோ இது பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலட்சியமாக இருந்துட்டாங்களோ. நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு அப்படி இருக்கு. தாவேக்காவினரோட தொந்தரவு தாங்க முடியல, என்ன சொன்னாலும் எங்களை தடுக்காதீங்க, எங்களை அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதனால நாங்கள் காவல்துறை அப்படியே சும்மா அங்கங்கே ஒரு 5 போலீஸை நிற்க வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு டீ குடிக்க போயிட்டோம், வெளியூருக்கு போய் வெளி மாவட்டத்துக்கு போய் டீ சாப்பிட போயிட்டோம் போலீஸ்காரங்களாம் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா சொல்ற பேச்சு யாருமே கேட்கல. விஜயவே வந்துட்டு ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி இருந்து இங்கே பேசிருங்க, ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே பேசிருங்க அப்படின்னு இல்ல, நான் சொன்ன இடத்துல தான் அதுக்குதான் சொல்றேன் சிபிஐ விசாரணை வரைக்கும் போங்கிறோம். நாம ஒன்னும் ஒன் சைடா சொல்லல, சிபிஐ விசாரணைக்கு போங்க, முறையான விசாரணை நடத்துங்க, இதுல யார் மீது குற்றம் இருந்தாலும் அவங்க குற்றவாளி தான். இதுதான் என்னுடைய பார்வை. யார் மீது குற்றம் இருந்தாலும் நீங்க சொல்றதையும் நான் ஏத்துக்கிறேன். இது எல்லாமே முடிவெடுக்க வேண்டியது நீதிமன்றம். இது வழக்காக மாறி இருக்கு. இந்த வழக்கை எப்படி வந்து இப்ப சிபிஐ போகணுமா வேண்டாமாங்கிறது கூட உச்ச நீதிமன்றத்துல வர திங்கட்கிழமை அன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது. அப்ப இந்த வழக்கோட சாராம்சம் அப்படிங்கிறது நீங்க சொல்றது மாதிரி எதிர்த்தரப்பும் அரசு தரப்பும் வாதம் பண்ணுவாங்க. அரசு தரப்பும் அந்த தாவாக்கவினரும் வாதம் பண்ணி ஒரு கட்டத்துல நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பு தான் இதுல. கண்டிப்பா புரியுதா? அப்ப சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா இன்னும் அது சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இமேஜினேஷன்ல, கற்பனையில இன்னைக்கு வந்து ஏஐன்னு ஒண்ணு இருக்கு, அதுல கூட வீடியோ தயாரிக்க முடியுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம கண்ணால் காண்பதும் பொய்ங்கிற மாதிரி ஆயிடுது, காதால் கேட்பதும் பொய்ங்கிற மாதிரி ஆயிடுது. இப்ப தீர விசாரிப்பதுதான் மெய், அதுதான் உண்மை. அப்ப அந்த விசாரணை அப்படிங்கிறது முழுமையாக முடியாம யார் மேலேயும் நம்ம வந்து முழுமையான குற்றவாளியாக சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கு. அந்த நிலை மாறணுங்கிறது அடிப்படையா நாங்கள்லாம் சொல்றது என்னன்னா, இந்த அளவுக்கு கூட்டம் வரும்போது உளவுத்துறை, காவல்துறை, அங்க உள்ள அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் சரியான முறையில இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையை தவறிட்டாங்கிறது இப்பவே தெரிஞ்ச உண்மை. இது வந்து அவதூறு கிடையாது. இது வந்து அவதூறு கிடையாது, இல்லாததெல்லாம் சொல்லல, உள்ளதை கேட்கிறோம், அதை தான் கேட்டுட்டு இருக்கோம். இதுதான் எங்களால இப்போ வரைக்கும் கேட்க முடியும். பட் விசாரணை நடக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். அந்த உடற்கூறாய்வு விஷயத்துக்கே இப்போ தாவேக்கா அனுபவம் இல்லாத கட்சியாக இருந்ததுனால அந்த வழக்கறிஞரை அன்னைக்கு இரவு அவங்க மார்ச் வரைக்கும் அனுப்பல. இதே வந்து அவர் அனுபவம் உள்ள கட்சியா இருந்தா அவங்க கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் மார்ச் டிபார்ட்மெண்ட்ல நின்று இருக்கணும்ல, அப்பதானே முழு விவரம் தெரிஞ்சிருக்கும். இது என்ன மாதிரியான மரணம்னு, கூட்ட நெரிசல்ல தான் நடந்திருக்கா, அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கா, அவங்களுக்கு என்ன அந்த அந்த அது வரைக்குமே அவங்க தரப்புல இருந்து ஒரு மருத்துவ குழுவை ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு அவங்களும் இன்வால்வ் ஆயிருக்கணும். அதெல்லாம் பண்ணல. கண்டிப்பா. அல்லது இவர்களுக்கு கீழே நாங்க பண்ண மாட்டோங்கிறதுனால அவங்க சொல்லி இருந்திருக்கணும். எல்லாமே வேகமா நடந்து முடியும். எல்லாமே வேகமா நடந்துட்டு மத்திய அரசோட உதவினா நாடி இருக்கணும். ஏன்னா இதுல அரசியல் கிடையாதுங்க. இது முழுமையாக மீண்டும் சொல்ற 41 உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல அரசியல் கிடையாது. இது அரசியலா பார்க்கவே கூடாது. அதுதான் அவர் சப்போர்ட் பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடியார் அவர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணல, மக்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, மக்களுக்காக பேசுறாரு. அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து அனுபவம் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா வச்சிடுறாரு. ஆமா, ஒரு முதல்வரா இருந்தவர், 4.5 ஆண்டுகள் முதல்வரா இருந்தவர். அப்ப அவருக்கு ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன புரோட்டோகால்ஸ் இருக்கு, ஒரு நகராட்சியோட பொறுப்பு என்ன, ஒரு காவல் ஆணையரோட பொறுப்பு என்ன, இது எல்லா விவரமும் அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்கள் கேள்வி கேட்பது என்ன, இதுல என்ன அரசியல் இருக்கு, யாரையும் சப்போர்ட் பண்ணல அவர். இதுதான் உண்மை. கோயம்புத்தூர் வந்து சமீபத்தில் ஒரு பாலம் திறந்து வச்சாங்க, ஜிடி நாயுடுவோட பேர் வச்சாங்க. கருணாநிதியின் பேர் வச்சாதான் அவ்வளோ கோவம் வருது, கொந்தளிக்கிறாங்க. ஒரு பொதுவான ஒரு மனிதரோட பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இதுக்கு கூட நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்கிட்ட இருந்து நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த பேர் வச்சிங்க, ஏன் அந்த பேர் வைக்கல அப்படின்னு. ஏன் இது தேவையில்லாத விமர்சனமா பார்க்கப்படுதா? தேவையில்லாத விமர்சனமா பார்க்கப்படுதுன்னா, இப்போ வந்து உறுதிமொழி எடுத்து சாதியை ஒழிக்கணும், இந்த தெரு பேர்ல சாதியை ஒழிச்சிடணும், அங்க சாதியை ஒழிச்சிடணும், இங்க சாதியை ஒழிச்சிடணும்னு ஒரு புறம் வேகமாக
செயல்பட்டு அடுத்த வாரத்துக்குள்ளே எல்லாமே சாதி எல்லாம் நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட போகுது திமுக. ஆனால் அந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கும்போது கேள்வி எல்லாரும் கேட்க தானே செய்வாங்க. அதுக்காக அவர் பேரை ஏன் வச்சிங்கன்னு நான்லாம் கேட்கல. அந்த ஜிக்கும் டிக்கும் ஒரு அப்ரிவேஷன் இருக்கும்ல, கோபால்சாமி துரைசாமி, இதுதான் ஜிடி. அப்போ நீங்கள் கோபால்சாமி துரைசாமின்னு பேரை வச்சுட்டு ப்ராக்கெட்டில் ஜிடி அவர்கள் அப்படின்னு போட்டுக்கலாம்ல. ஏன்னா நீங்கள் வந்து பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு தேவர் எடுத்துன்னுட்டீங்க, வாவு சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களுக்கு பிள்ளை எடுத்துன்னுட்டீங்க. நீங்கள் எல்லாரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்களை எப்படி அடையாளப்படுத்தி கொண்டார்களோ அதை நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சாதி சம்பந்தமாக பேசலை. ஒரு மனிதன் தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளணும்னு விரும்புகிறான். இப்போ நான் வந்து என்னோட ஊர் பேரை முன்னாடி வச்சுக்கிறேங்கிறது அது என்னுடைய அடையாளமாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஊர் பேரை நீக்குன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்போ அவன் வந்து அவனுக்கு பிடித்ததை என்னை எப்படி இந்த உலகம் வருங்காலத்தில் பார்க்கணும் கூப்பிடணுங்கிறத ஒரு சுதந்திர போராட்ட வீரர் முடிவெடுத்துட்டு போனதை கூட நீங்கள் சாதியை ஒழிக்கிறோன்னு சொல்லி நீக்குறீங்க. அப்படியெல்லாம் வேலை பார்க்கும்போது இப்போ ஜிடி நாயுடுன்னு வச்சது சரியா தவறா? நாங்கள் கேட்க தானே செய்வோம். இதில் என்ன தவறு இருக்குது? இது கேட்க தான் நான் தான் சொல்கிறேன். நீங்கள் பேரை வைங்க, கோபால்சாமி துரைசாமிங்கிற பெயரை வைங்க. அவங்க குடும்பத்தாருக்கு புரியும் நீங்கள் யாருக்காக வைக்கிறீங்க. அவங்க குடும்பத்தார் மகிழ்ச்சி விடுவாங்க. அங்கே அவர் ஒரு விஞ்ஞானியாக இருந்ததுனால அந்த பகுதியில் வந்து மக்களுக்கு யாரும் அவரை குறை சொல்லலை, அவருக்காக பேசலை. நீங்கள் ஏன்னா இப்போ திமுகவே சொல்கிறோம், இவங்க கட்சிக்குள்ளே சாதியை ஒழிக்கட்டும். இவங்க யார் யாருக்கு எங்கெங்கே சீட்டு கொடுத்துருக்காங்க, சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி, கனிமொழி அவர்களுக்கு ஏன் தூத்துக்குடியிலே சீட்டு கொடுக்குறாங்கிறத மட்டும் கேட்டு அவங்க விளக்கமாக சொன்னாங்கன்னா எனக்கெல்லாம் புரிஞ்சிடும். ஓஹோ அவங்க சாதியை ஒழிச்சிட்டாங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் அப்படி நானும் நினைப்பேன். என்னை மாதிரி நிறைய பேருக்கும் இந்த கேள்வி இருக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சாதியை ஒழிக்கிற திமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த இடத்துல யாருக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. எங்கேயாவது நீங்கள் வந்து பெரும்பான்மை அல்லாத சாதிகள் அந்த தொகுதியில் வந்து யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அந்த சாதியில் உள்ள நபருக்கு தானே நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்க. அங்கே எங்கேயாவது ஒரு நல்ல மனுஷன் பெரிய மக்களுக்காக ஓடிட்டே இருக்க ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி சீட்டு கொடுத்துருக்கீங்களா என்ன? அப்போ நீங்கள் சீட்டு கொடுக்குற விஷயம் உங்கள் சார்ந்த விஷயம், உங்களை சுற்றி யார் இருக்கணும். நீங்கள் சின்ன சின்ன சாதிகளாக இருக்கக்கூடியவர்களையெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்திருக்கீங்களா? யாரையுமே படுத்தலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நடந்துக்கிறது அப்படிங்கிறது வேடிக்கையாகவும் முன்னுக்கு பின் முரணாகவும் இருக்குங்கிறது தான் வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.